friends, welcome to Chennai Super Kitchen. இன்னைக்கு வந்துட்டு நம்ம சூப்பரான chicken nuggets வீட்லயே எப்படி ஈஸியா பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம என் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, subscribe பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. boneless chicken piece எடுத்துர்க்கேன். ஒரு 2 bread slice வந்துட்டு நான் இந்த மாதிரி பிச்சு போட்டு எடுத்துர்க்கேன். கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகு தூள். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எக் வாஷ்க்கு நம்ம முட்டையை ஃபஸ்ட்டு உடச்சி ஊற்றிடலாம். இப்போ இந்த முட்டை கூட 1 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கோட் பண்ணுறதுக்கான எக் வாஷும் பிரெட் க்ரம்ஸும் ரெடியாக இருக்குது. நம்ம அரைச்சி வச்சுருக்க சிக்கனை பீசஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம இதை கோட் பண்ணி பொரிச்சு எடுத்துடலாம். வாங்க. இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்க சிக்கனை நம்ம ஒரு சப்பாத்தி கட்டை வச்சு விரிச்சுக்கலாம். இப்போ நான் சப்பாத்தி கட்டை வச்சு தேய்ச்சி ஓரங்களை எல்லாம் வந்துட்டு சமமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பீஸ் போட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சுட்டு உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிட்டா இந்த மாதிரி பீசஸாக தனியாக வரும். நான் இந்த திக்னஸ்க்கு இன்றைக்கி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம இதை கோட் பண்ணி எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு சிக்கன் பீஸ் எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு எக் வாஷ் பண்ணிடலாம். இந்த மாதிரி முக்கி எடுத்துகிட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி எல்லா பீசஸையுமே நம்ம கோட் பண்ணி வச்சிடலாம். நம்ம எல்லா பீசஸையுமே வந்துட்டு கோட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம வாங்க பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம கடையில் எண்ணெயை காய வச்சிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காய வச்சு நம்ம எல்லா பீசஸையும் உள்ளே போட்டுடலாம். இப்போ நம்ம பரட்டி விட்டுலாம். இப்போ நம்மளோட நகட்ஸ் எல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட நகட்ஸ் எல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இன்னைக்கு நம்ம சூப்பரான சிக்கன் நகெட்ஸ் வீட்லயே எப்படி ஈஸியா பண்றதுன்னு பார்த்தோம். எல்லாருமே கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. பை.